ஐயா ஆரம்பிக்கலாங்க ஐயா. நால்வர் துதி பாடி நீங்களே ஆரம்பிச்சிருங்க. சரிங்கம்மா. இது குரு வணக்கம் பாடி இருக்கம்மா. சரிங்க. சாருமதி அம்மா. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவே சரணம், குருவடி போற்றி. திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தொடங்கிடுறம்மா, தொடங்கலாம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையை. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் நினைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். நமக்கெல்லாம் சைவ சித்தாந்த நூல்களை அருளி செய்த அனைத்து புறச்சந்தானாச்சாரியார்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். சைவ சித்தாந்த நூல்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்தை அருளிய மெய்கண்டார், அவருடைய சீடர் சிவஞான சித்தியார் அருளிய அருள்நந்தி சிவாச்சாரியார், நூல் ஏதும் செய்யவில்லை என்றாலும் கூட அற்புதமான 8 நூல்களை தருவதற்கு உதவியாக இருந்த மறைஞான சம்பந்தர், அவருடைய சீடரான 8 நூல்களை தந்து அருளிய உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய ஞானாசிரியர்களை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். அடியேனை இந்த செந்நெறிக்கு ஆட்படுத்திய மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாதன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை என்னுடைய நினைவில் நிறுத்தி போற்றுகிறேன். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும், அதை திறம்பட நிறைவேற்றி வருகிறக்கூடிய பிரேமா சம்பந்தம் அவையாளர்களுக்கும், மேலும் திருவாசக சிந்தனை, வேலுண்டு வினையில்லை ஆகிய 2 குழுமங்களை மிகவும் திறம்பட நடத்தி வந்து புதன் வெள்ளி ஆகிய நாட்களிலே திருச்சாளல் நடத்தி கொண்டிருக்கிற ஆனந்தையார் அவர்களுடைய திருவடிகளையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். நாம் சிவப்பிரகாசத்திற்கு முந்திய நூலான திருவருட்பயன் என்கிற நூலின் முதல் அதிகாரத்தை சிந்தித்திருக்கிறோம். எல்லா சைவ சித்தாந்த நூல்களும் முப்பொருள் உண்மை என்கிற 3 பொருளை விதந்து ஓதுகிறது. பதி, பசு, பாசம் என்ற 3ஐயும் சொல்லுகிறது. மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கத்திலே முதலிலே பாசத்தை சொல்லி, பின் பசுவை சொல்லி, பிறகு பதியை சொன்னார். ஆனால் திருவருட்பயனில் முதல்ல பதியை சொன்னார்.
அதான் பதி முதுநிலை என்கிற முதல் அதிகாரம். இறைவனுடைய இயல்புகளை அற்புதமான 10 குறள்களால விளக்கியிருந்தார். அந்த 10 குறள்களையும் சிந்தித்த பின் நாம் 2ஆம் அதிகாரமான உயிரவை நிலை என்கிற புதிய அதிகாரத்தை சிந்திக்க தொடங்கியிருந்தோம். இந்த உயிரவை நிலை என்பது திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்திலே திவமலி தருசுரர் முதலியர் திகழ்தரும் உயிரவை என்று பயன்படுத்தி இருக்கிறார். அதே சொற்றொடரை இவர் உயிரவை நிலை என்று இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டிருக்கிறார். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க இருப்பது உயிரினுடைய தன்மை. எப்படி போன அதிகாரத்தில் பதியினுடைய தன்மையை பார்த்தோமோ அதே போல இந்த அதிகாரத்தில் உயிர்னா என்ன, உயிரினுடைய எண்ணிக்கை என்ன, உயிரினுடைய வகைப்பாடு என்ன, அந்த வகைப்பாட்டிலே ஒவ்வொன்றிற்கும் உள்ள இயல்பு யாது என்பதை நாம் ஒவ்வொரு குறளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை உயிரவை நிலை என்பதை உயிர் தொகுதி என்றும் சொல்லலாம். இதை திருமந்திரம் என்ன சொல்கிறது? உற்றிடும் பசு வர்க்கம் என்று சிவப்பிரகாசமும் பசு பல கோடி என்று திருமந்திரமும் உயிராகிய அவை என்று திருஞான சம்பந்த பெருமானும் உயிரவை ஒடுங்கி என்ற நாயன்மார்களுடைய நூல்களும் சொல்லுகின்றன. எனவே உயிரவை நிலையில் நாம் ஒரு குறளை பார்த்திருக்கிறோம். உயிர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று இவர் சிந்தித்தார். உயிர்களுடைய எண்ணிக்கையை எவ்வாறு சொல்லலாம் என்பதற்காக அவர் சொன்னார், 2 வகையா பிரிச்சுக்கலாம் அந்த உயிர்களை. பற்று நீங்கி இறைவனுடைய திருவடிகளை அடைந்த உயிர்கள், பற்று நீங்காமல் திருவடிகளை அடைய போகிற உயிர்கள். இந்த 2 பிரிவுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு அவர் அற்புதமான ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமைன்னு கேட்டா, அந்த முதல் குறள்ல சொல்றார், பிறந்த நாள் போலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை துறந்தோர் தொகை பிறந்த நாள் போலும்னு வச்சுக்கணும். துறந்தோர் அப்படின்னா பற்று நீங்கி இறைவனுடைய திருவடிகளை அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை. அப்ப இறைவனுடைய திருவடிகளை அடைந்த எண்ணிக்கை அப்படின்னா நாம விரல் விட்டு எண்ணக்கூடியதா என்றால் விரல் விட்டு எண்ண முடியாதது, எண்ணில் அடங்காதது. அதுக்கு அவர் என்ன பண்றாரு, நாம இல்லை, இந்த உலகம் பிறந்த நாளிலிருந்து எவ்வளவு நாட்கள் இது வரைக்கும் தோன்றி இருக்குன்னு பாருங்க, கணக்கு பண்ணுங்க. அதற்கு சமமானதுதான் இத்திறைவனுடைய திருவடியை அடைந்த உயிர்களுடைய எண்ணிக்கை. ஆக இந்த உலகம் தோன்றியதிலிருந்து எத்தனை நாள் தோன்றி இருக்குன்னு நம்மால கணக்கிட முடியாது. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள். ஒருவருக்கு சராசரியாக 60 வயசு அல்லது 70 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 365 × 70 1. அப்ப ஒருத்தருக்கே இத்தனை. ஆக இந்த உலகம் தோன்றிலிருந்து அவருக்கு அதே மாதிரி எத்தனை உயிர்கள் தோன்றி இருக்கும், அப்ப எத்தனை நாட்கள் தோன்றி இருக்கும். எனவே அவை எண்ணில் அடங்கா என்பதை போல இறைவனுடைய திருவடிகளை அடைந்த உயிர்களினுடைய எண்ணிக்கை எண்ணில் அடங்கா. அதே போல இனிமே துறப்போருடைய எண்ணிக்கை, இனிமே வீடு பேறு அடைய போகிறவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டால், இனி இந்த உலகம் முழுவதுமாக அழியும் வரை எத்தனை நாட்கள் உண்டாகுமோ அத்தனை நாட்களுடைய எண்ணிக்கை தான் அது. அப்ப எத்தனை நாள் தோன்றும் நம்மால எண்ணியும் சொல்ல முடியாது. ஆக எத்தனை உயிர்கள் இனிமேல் இறைவனுடைய திருவடியை அடைய போகின்றன என்பதையும் சொல்ல முடியாது. ஆக மொத்தத்துல உயிர்களினுடைய எண்ணிக்கையை நம்மால் கணக்கிட்டு கூற முடியாது என்பதை இந்த குறள்ல சொல்லி இருக்கிறார். அதோடு இல்லாம துறந்தோர்னு சொன்னவரு அடுத்ததுக்கு துறந்தோருக்கு எதிர்ப்பதம் துறவாதோர் அப்படின்னு தான் சொல்லி இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, துறப்போர், துறந்தோர் துறவாதோர்னு சொல்றதுக்கு பதிலா துறப்போர்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிறவர்கள் இன்று இல்லை என்றாலும் இந்த பிறவியில் இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பிறவியில் இறைவனுடைய திருவடியை அடைவார்கள்
அதனாலதான் துறப்போர்னு சொன்னார். சைக்காலஜில ஒண்ணு சொல்லுவாங்க, 2 பேர் தான் எழுதிய தேர்வுல தோல்வி அடைந்து விட்டார்கள். ஆசிரியர் கேட்டார், என்னப்பா நீ பாஸ் பண்ணிட்டியான்னு கேட்டார். உடனே ஒருத்தன் பையன் சொன்னான், ஐ ஹவ் ஃபெயில்டுன்னு சொன்னான், நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னான். ஆனா இன்னொரு பையன் சொன்னான், ஐ ஹவ் நாட் பாஸ்டுன்னு சொன்னான், நான் பாஸ் பண்ணல. அப்ப ரெண்டும் ஒண்ணுதான், சொல்ல வேண்டிய செய்தி ஒன்றுதான். ஆனா அவர்களுடைய மனத்துல ஐ ஹவ் ஃபெயில்டுன்னா அவன் கொஞ்சம் தாழ்வு நிலையில இருக்கான், நான் தோல்வி உற்று விட்டேன் அப்படின்னுட்டு. அவன் என்ன சொன்னான், நான் இன்னும் வெற்றி பெறவில்லை. அப்ப அந்த நம்பிக்கை உள்ளவன் நிச்சயமாக அடுத்த தேர்விலே வெற்றி பெறுவான். ஆக உளவியல் படி சொல்றதிலேயே சொற்றொடரிலேயே அவனுடைய தன்னம்பிக்கை வெளிப்படுகிறது. அதே போலதான் இங்க என்ன பண்றாரு, துறந்தாருடைய தொகையை சொன்னவரு துறவாதோர்னு சொல்லாம துறப்போர் தொகை என்று சொன்னார். எனவே ஏதாவது ஒரு யுகத்தில் அல்லது ஏதாவது ஒரு பிறவியில அவர்கள் இறைவனுடைய திருவடியை அடைந்து விடுவார்கள் அப்படிங்கிற உறுதிப்பாட்டுல தான் அவர் துறப்போர்னு சொன்னார். சில சமயங்கள் சில உயிர்களுக்கு இறைவனுடைய திருவடி இல்லை, அவர்கள் இறைவனுடைய திருவடியை அடைய மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்ம சைவ சித்தாந்தமானது எல்லா உயிர்களுக்கும் முக்தி பேறு என்பது உண்டு, வீடு என்பது உண்டு என்று சொல்கிறது. சரி, இப்ப நம்ம நினைக்கலாம் உயிர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அப்ப மற்ற உயிர்கள் இருக்கு இல்லையா, தாவரங்கள் இருக்கு, நிலத்தில் ஊர்வன இருக்கு, பரப்பனை இருக்கு, இந்த உயிர்கள் எல்லாம் அதுல கணக்கில் வருமானா அவரு அதையும் சேர்த்துத்தான் எண்ணில் அடங்காதன்னு சொல்லியிருக்கார். ஆனா சொன்னது மக்களின் மேல் வைத்து சொன்னார். ஏன்னா மக்களுக்குத்தான் இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய வழி ஞானம் அவர்களுக்கு தெரியும். மற்ற பிறவிகளில் ஒரு சிலவற்றிற்கு தெரியுமே தவிர மற்ற உயிரினங்களுக்கு தெரியாது என்பதனால தான் இவர் துறந்தோர் துறப்போர் என்று மக்கள் மேல் வைத்து சொன்னார் என்று உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். எனவே துறந்தோர் துறப்போர் என்று சொன்னாலும் கூட இதில் அடங்கியுள்ள உயிர்களின் உள்ள எண்ணிக்கை என்பது எல்லா உயிரினங்களையும் குறிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த முதலாவது குறளிலே உயிரினங்களுடைய எண்ணிக்கையை நம்மால் வரையறுத்து எண்ணில் அடங்காது என்று வேணால் சொல்லலாமே தவிர வரையறுத்து சொல்ல முடியாது என்பதை முதல் குறளிலே நமது சுவாமிகள் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது, அதனுடைய வகைப்பாடு உண்டா? இத்தனை உயிரினங்கள் சொல்றீங்களே, சரி உயிரினங்களுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியாது, அதை வகைப்படுத்தலாமா அப்படின்னு உமாபதி சிவாச்சாரியார் சிந்திச்சார். அவர் என்ன பண்ணாரு, அடுத்த குறளில் சொல்றார், திரிமலத்தார் ஒன்று அதனில் சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் உளர். திரிமலத்தார் அப்படின்னா 3 மலங்களை உடையவர். ஒன்று அதனில் சென்றார், அதுல ஒண்ணு போனவங்க, அதாவது ஏதாவது ஒரு மலம் போனவங்க. அன்றி ஒரு மலத்தாராயும் உளர் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? 3 மலத்து உள்ளவங்க இருக்கிறாங்க, அதுல ஒன்று போனவர்கள் இருக்கிறார்கள், அடுத்தது 2 போய் 1 உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த குறள்ல நமக்கு சொல்ல வந்த செய்தி என்ன என்று கேட்டால், 3 மலம் உடையவர்கள் தான் திரிமலத்தார். திரினா 3. என்னென்ன மலம் நமக்கு படிச்சிருக்கிறோம் நம்ம உண்மை விளக்கத்திலேயே, ஆணவம், கன்மம், மாயை ஆக 3 மலங்களும் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். சரி, அதான் திரிமலத்தார். அதுல ஒன்று சென்றவர்கள், அதுல ஒண்ணுன்னா அந்த கடைசியா இருக்க மாயையை விட்டுருவான். ஆக மாயை இல்லாத ஆணவமும் கன்மமும் உடைய 2 மலங்கள் உடையவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது கன்மமும் போயிட்டு ஆணவ மலம் மட்டும் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்ப 3 மலங்கள் இருக்கின்றன, 3 மலங்களும் உடையவர்கள் இருக்கிறார்கள், ஆணவம் கன்மம் மட்டும் உடையவர்கள் இருக்கிறார்கள், ஆணவம் மட்டும் உடையவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அந்த உயிர் வர்க்கத்தை 3ஆ பிரிச்சுட்டார். எல்லாத்துலயும் ஆணவம் இருக்கே அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் பொதுவாக இருப்பது ஆணவம் மூலமாக இருக்கிறது. உயிர் என்று தோன்றியதோ அன்றே ஆணவ மலமும் தோன்றியது. அது அடக்கி நிற்கும், மயக்கி நிற்கும்,
அடங்கி நிற்கும். ஆணவம் என்ன பண்ணும்? உயிரை அடக்கி நிற்கும். அடுத்தது மயக்கி நிற்கும். அடுத்தது அது அடங்கி நிற்கும். இறைவனுடைய திருவடியில பாத்தீங்கன்னா அது அடங்கி நிற்கும். எப்படி நடராச பெருமானினுடைய திருவடிகள்ல முயலகன் அடங்கி கிடக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி ஆணவ மலம் மிகவும் மென்மையாக வலிமை இழந்து கிடக்கும். அது ஒரு மலம். சில பேருக்கு என்ன ஆகும்னா அது மயக்கத்தை தரும், அந்த மயக்கத்திலே இருப்பாங்க. சில பேருக்கு என்ன பண்ணும், அது அடக்கி ஆளும். நம்ம பிறவிக்கு உட்படாத போது அது நமது அறிவை முற்றிலுமாக மறைத்து கிடந்தது. எனவே ஆணவமானது தன்னுடைய வலிமையை பொறுத்து 3 வகையா பிரிச்சாங்க. வன்மை, இடைமை, மென்மை. வன்மைங்கிறதுலதான் நம்ம சகலர். இந்த 3 மலம் உள்ளவங்களுக்கு அவர் பேர் வச்சாரு, சகலர்னு பேர் வச்சாரு. 2 மலம் உள்ளவர்களுக்கு பிரளயாகலர். ஒரே ஒரு மலம் உள்ளவர்களுக்கு விஞ்ஞான கலர். ஆக 3 சொல்லி இருக்கிறோம். 1 சகலர், அதான் திரிமலத்தார், 3 மலங்களை உடையவர்கள். இவங்களுக்கு ஆணவம் அதிகமா இருக்கும். ஆணவம் மற்றவற்றை அடக்கி இருக்கும். அடுத்தது பிரளயாகலர். அடுத்தது விஞ்ஞான கலர். விஞ்ஞானம் அப்படின்னா மேன்மையான அறிவு என்று பெயர். விஞ்ஞான கலர்னா விஞ்ஞானம் கூட்டல் அகலர். பிரளயாகலர்னா பிரளயம் கூட்டல் அகலர். சகலர்னு கூட்டா ச கூட்டல் கலர். ஆக இந்த 3லையும் இருக்கிறதுனால இந்த மலத்திற்கு இந்த சகல மலம், சகசமலம், மூலமலம் என்று பெயர். அப்ப ஆணவ மலத்திற்கு மூலமலம் என்று பெயர், சகசமலம் என்று பெயர். இது நம்மோடைய தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கிறதுனால இதனை மூலமலம் என்று சொல்கிறோம். ஆக 3 மலங்களை உடையவர்கள் சகலர்கள். அப்ப கலையோடு தொடர்பு உடையவர்களுக்கு சகலர்னு பேர். அது என்ன கலை அப்படின்னா பிரகிருதி மாயை அப்படிங்கிற மாயையோடு யார் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சகலர்கள். நாமெல்லாம் சகலர். நமக்கு 3 மலங்களும் உண்டு. அடுத்தது பிரளயாகலர்னா அவர்கள் கலையோடு தொடர்பு இல்லாதவர்கள். பிரகிருதி மாயை விட்டு ஏதேனும் ஒரு ஊழி காலத்தில் வெளியே வந்தவர்கள். அதனாலதான் அவருக்கு அகலர்னு பேர். இந்த பிரளயாகலருக்கும் விஞ்ஞான கலருக்கும் அகலர்னு பேர். என்னன்னு கேட்டா பிரகிருதி மாயையை விட்டு வெளியே வந்தவர்கள். அப்ப அவங்களுக்கு இந்த மாயை இருக்காது. ஆணவமும் கண்மமும் பிரளயாகலருக்கு இருக்கும், விஞ்ஞான கலருக்கு ஆணவம் மட்டும் இருக்கும். எனவே அவங்களுக்கு அகலர்னு பேர். அவங்களுக்கு சகலர், இவருக்கு அகலர். அகலர்னா பிரகிருதி மாயையில தொடர்பு இல்லாதவர்கள். சரி, இப்போ இவங்களுக்கு இடம் எங்க? சகலருக்கெல்லாம் நாமெல்லாம் பிரகிருதி மாயாபவனத்துல இருப்போம். ஆனா இந்த இவங்க மற்ற 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க சுத்த மாயாபவனத்துல இருப்பாங்க, அசுத்த மாயாபவனத்துல இருப்பாங்க. விஞ்ஞான கலர் என்பவர்கள் சுத்த மாயாபவனத்துல இருப்பாங்க. பிரளயாகலர் அசுத்த மாயாபவனத்துல இருப்பாங்க. அவர்களுக்கு உள்ள உடம்பெல்லாம் அந்தந்த மாயைகளினால் உருவானது. நமக்கு எப்படி பிரகிருதி மாயினால உடம்பு வந்திருக்குதோ அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு சுத்த மாயிலிருந்து அசுத்த மாயிலிருந்து உடம்பு வரும், அவங்களுக்கு சுத்த மாயிலிருந்து வரும். எனவே அவர்கள் எந்த புவனத்தில் இருக்கிறார்களோ அந்த மாயையை பொறுத்து அவர்களுக்கு உடம்பு வரும். சரி, இப்ப சகலருக்கு வருவோம். சகலர்ல ஆணவம் கண்மம் மாயை இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, பலவேறு நெறிமுறைகளை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மாயையை நீக்கிக் கொள்பவர்களும் உண்டு. அப்படி போனா பிரளயாகலர்ல 2 விதமா இருப்பாங்க. இயற்கையாகவே பிரளயாகலராக பிறந்தவர்கள். சில பேரு மாயையை பயிற்சியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி
கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து அவங்க பிரளயாகலராக மாறுவார்கள். எனவே பிரளயாகலர்ல நேரடியா பிரளயாகலர்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. சகலர்ல இருந்து படிப்படியாக முன்னேறி அங்க வர்றவங்களும் இருப்பார்கள். அதே போலதான் விஞ்ஞான கலரும். விஞ்ஞான கலர்லயும் நேரடியா விஞ்ஞான கலருக்கு வர்றவங்களும் இருப்பாங்க. படிப்படியாக சகலரிலிருந்து பிரளயாகலருக்கு வந்து பிரளயாகலரிலிருந்து விஞ்ஞான கலருக்கு வருகிறவர்களும் இருக்கிறார்கள். உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியர் இருக்கார். நேரடியாக ஆட்சி படிப்பு முடிச்சுட்டு ஐஏஎஸ் முடிச்சுட்டு கலெக்டரா வர்றவங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அனுபவத்தின் பேர்ல முதல்ல தாசில்தாரா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து ஆட்சியர் நிலையை அடைவார்கள். அப்படியும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த நிலையில மூன்றாக பிரித்தாலும் கூட ஒரு நிலையிலிருந்து சிறிது சிறிதாக உயர்ந்து வர முடியும். எனவே இந்த குறளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, திரிமலத்தார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. 3 மலமுடையவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி 2 மலமுடையவர்கள் இருக்கிறார்கள். அதே போல 1 மலமுடையவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் இந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்கு. திரிமலத்தார் 1 அதனில் சென்றார்கள் அன்றி 1 மலத்தாராயும் உளர் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுகிற இந்த பகுதி சொல்லுகிறது. ஆக பிரகிருதியோ மாயையோடு கூடி இருப்பவர்கள் சகலர், பிரகிருதியிலிருந்து நீங்கியவர்கள் அகலர். இந்த அகலத்துல 2 வகை இருக்குது, பிரளயாகலர், விஞ்ஞானகலர். மாயைகள் 3 இருக்கு, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சுத்த மாயையில் இருப்பவங்க விஞ்ஞானகலர், அசுத்த மாயையில் இருப்பவங்க பிரளயாகலர், சகரில் இருக்கவங்க நம்மை போன்றவர்கள். இது பிரகிருதி மாயையில இருக்கும். ஆக நமக்கு உடம்பு பிரகிருதி மாயையில இருப்பதால் நமக்கு அங்கிருந்து உடம்பு வரும். இதுதான் இந்த 3 அதாவது உயிர்கள் தொகுதியினுடைய வகைகளை அறிந்து கொள்வதற்கான வகை. ஆக 3 வகையா பிரிச்சிருக்கிறார். இப்ப அந்த 3 வகையும் இன்னும் கொஞ்சம் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த குறள்ல சொல்ல போறார். 13வது குறள். 3 திறத்தாரும் 3 திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள், தோன்றலர் தொத்து உள்ளார் துணை. திரும்பி படிக்கிறேன். 3 திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள், தோன்றலர் தொத்து உள்ளார் துணை. பொருள் பார்க்கலாங்களா? 3 திறத்து உள்ளாரும், இந்த 3 மலம் உடையவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 2 மலம் உடையவர்கள், 1 மலம் உடையவர்கள். இந்த 3 பேரும் மூலமலத்து உள்ளார்கள். மூலமலம்னா தெரியும், ஆணவ மலம். அப்ப ஆணவ மலத்தின் பிணிப்பிற்கு உட்பட்டார்கள். அப்ப எழுதி பார்த்தோம்னா ஆணவம், கண்மம், மாயை, இது 3 சகலர். ஆணவம், கண்மம் இந்த 2ம் பிரளயாகலர், ஆணவம் மட்டும் விஞ்ஞான கலர். அப்ப 3லையும் பொதுவா இருக்கிறது ஆணவம். அதுதான் இந்த 3 திறத்தாலும் மூலமலத்து உள்ளார்கள். இந்த 3 மூலமலத்தின் ஆகிய ஆணவ மலத்தின் பிணிப்பிற்கு உட்பட்டு இந்த 3 பேரும் இருக்கிறார்கள். சரி, அப்ப என்னதான் வேறுபாடு? அவர் சொல்றாரு, தோன்றலர் தொத்து உள்ளார் துணை. தொத்து உள்ளார் அப்படி நம்ம பொருள் கொள்வோம். தொத்து உள்ளார் துணை தோன்றலர். மாயை பிணிப்பில் அகப்பட்டுள்ள சகலர்கள், அதான் தொத்து உள்ளார். தொத்துனா தொகுதின்னு அர்த்தம், தொகுப்புன்னு அர்த்தம். மாயை தான் தொகுதியா அங்க இருக்கு. இந்த மாயை தொகுதிக்கு உட்பட்டார் இருக்காங்க பாருங்க. யார் மாயைக்கு உட்பட்டவங்க? அந்த சகலர்கள். அதான் தொத்து உள்ளார் துணை தோன்றலர். துணைனா நமக்கு துணையாக ஒருத்தர் இருக்கார். யாரு? நமக்கு மேல, அவருக்கு மேல யாருமே இல்லாத ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அந்த சிவபெருமானை தோன்றலர் அறிந்து கொள்ள முடியாது, தோன்ற பெறாது மயங்கி நிற்பார்கள். யாரு மயங்கி நிற்பா? தொத்தலர். தொத்து உள்ளார். யார் தொத்து உள்ளார் அப்படின்னா, மாயை பிணிப்பு இருக்காங்க பாருங்க. மாயையோடு பிணிந்து இருக்கக்கூடியது யாரு? சகலர் மட்டும்தான். அந்த சகலர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய பெருமானை அறிந்து கொள்ள முடியாது. எனவே இப்ப 3 பேர்த்துக்குமே ஆணவ மலம் இருக்கு. ஆனா மற்ற 2 பேரும் இறைவனை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
ஏன்னு கேட்டா அவங்களுக்கு மாயை கிடையாது. ஆணவமும் கண்மையும் தான் இருக்கும். ஆனா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா யாருக்கு சகலருக்கு நமக்கு துணையா இருக்கிறார் பெருமான். அதுலயும் தோன்றா துணையா இருக்கிறார் பெருமான். தோன்றா துணையாக இருக்கிறார் அப்படின்னா எல்லாருக்கும் மறைஞ்சு நின்று நமக்கு துணையாக இருக்கிறார். நேரில் தோன்றக்கூடிய துணை தான் நம்ம அப்பா அம்மா இவங்கெல்லாம் துணை, தோன்றக்கூடிய துணை. தோன்றா துணைனா பெருமான் நமக்கு முன்னாடி நேராக காட்சி அளிக்க மாட்டார், ஆனா நமக்கு துணையாக இருப்பார். அப்படி துணையா இருக்கிறதுனால தான் தோன்றா துணைநாதர் என்று பெயர். அப்பர் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு தேவாரம் சொல்லியிருப்பார். என்ன சொல்றாருன்னா, நமக்கு இறைவன் எனக்கு தோன்றா துணையாக இருக்கிறான். எப்படி தோன்றா துணையா இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி எனக்கு ஈன்றாளுமாய் நான் எனக்கு என்னை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பெற்றவர்களாக இருக்கிறாருன்னா உடனே அவங்க என்ன பண்றாங்க, மேல ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய், என்னுடைய தாயாக இருக்கிறார், என்னுடைய தந்தையுமாக இருக்கிறார், உடன் தோன்றினராய். பெருமான சகோதரியாக சொல்லி இருக்கிற ஒரே ஒரு நாயன்மார், ஒரே ஒரு திருமறை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் பெருமான் தான். காரணம் என்னன்னு கேட்டா, அவரை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு பல்லாண்டு காலம் தவம் இருந்து அவர் அழைச்சிட்டு வந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உடன் தோன்றினராய், என்னோட அக்காவா. இங்க அவங்கள திலகவதியார சொல்லியிருக்கிறார். அப்ப ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதுரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. தன்னுடைய அடியவர்களுக்கு திருப்பாதிரி புலியூர்ல இருக்கிற பெருமான் தோன்றா துணையாக இருக்கிறான். அப்ப தோன்றா துணையாக யாருக்கு இருக்கிறான்? நமக்கெல்லாம் இருக்கிறான். ஆனா நமக்கு தெரியுதான்னு சொன்னா அது நமக்கு தெரியாது. ஏன் தெரியல? நாம் மாயையோடு கூடியிருக்கிறோம். அதனாலதான் 6 கோடி மாயா சக்திகள் அப்படின்னு திருவாசகம் சொல்லுகிறது. 6 கோடி மாயா சக்திகள்னா மாயினுடைய சக்தி அளவிறந்தது. அந்த மாயை தான் நம்ம நம்மளை அடக்கி வச்சிருக்கு. அதனாலதான் தொத்து உள்ளார் தோன்றலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப தொத்து உள்ளர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உடம்பு பூரா தனு கரண பூவனம் ஆகிய போகத்தை மாயை தந்திருக்கிறது. தனுனா உடம்பு, கரணம்னா கருவிகள், புவனம்னா இந்த உலகம், போகம்னா முகர்ச்சி பொருள். இவையற்றா எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மாயை தான் இருக்கு காரணம். மாயையிலிருந்தா இவெல்லாம் தோன்றி இருக்கன. இவற்றை எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் போது மேல ஒருத்தன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளாமலேயே நம்மளுடைய 5 புலன்களின் வழியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். திருமந்திரத்துல கூட சொல்லுவார், பார்ப்பான் வீட்டிலே பார்ப்பசு 5 உண்டு. நம்ம உடம்புல 5 பொறிகள் இருக்கின்றன. 5 பொறிகளும் அது பாட்டுக்கு அலைந்து திரிவன, அங்கங்கி திரியுது. ஆனா அதை அடக்கி வச்சோம்னா பாலாய் பொழியுமே. ஏன்னா அது பார்ப்பசு. அதை அடக்கி வச்சிட்டோம்னா அளவில்லாத அளவிற்கு நமக்கு பாலை கொடுத்து கொண்டிருக்கும். பாலாய் பொழியுமே அப்படின்னு சொல்லுவார் திருமந்திரம், திருமூலம். அதே போலதான் இங்க என்ன சொல்றாங்க, இந்த 5 புலன்களின் வழியாக நமக்கு ஆசையும் வந்துடுது. அப்படி ஆசை வர்றதுனால அது அழிவுக்கு கேடாக அமைகிறது. அதைத்தான் சொல்றோம், எந்த அளவிற்கு இந்த 5 புலன்களின் வழியாக நாம் செல்கிறோமோ, 5 புலன்கள் நம்மை ஆட்டுவிக்கிறதோ, அப்படி ஆட்டுவிக்கும் பொழுது நாம என்ன பண்றோம், இந்த உடம்பின் 5 இந்திரியங்கள் தான் நம்மை பாதுகாக்கிறது. அதுதான் நமக்கு கடவுள் மாதிரி இருக்கு அப்படிங்கிற நினைச்சிட்டு மயங்கி அதையே பெரிது என்று கருதுகிறோம். ஆக நாம ஆணை மட்டும் அனுபவிக்கிறதுக்காக தான் 5 புலன்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. அதனால இந்த புலன்கள் நமக்கு தீங்கு செய்வன என்பதை நாம் அறிய முடியவில்லை.
அதுக்கு எடுத்துக்காட்டா ஒவ்வொரு புலனாலையும் அழிந்து போறதை சொல்றாங்க. விட்டில் பூச்சி இருக்கு, அது அது நெருப்புன்னு தெரிந்தும் அது கிட்ட போகுது, சுத்தி சுத்தி அது மேலே விழுது, அந்த விளக்கிலேயே எரிந்து சாம்பலாகிறது. அது விட்டில் பூச்சி, அது ஒளியாது. அதே போல ஊர் உடம்பினுடைய உணர்ச்சியினால சில மிருகங்கள், அதே போல ஒவ்வொன்றாலையும் காதால கூட ஒரு இசைக்கருவியில அபஸ்வரம் ஏற்பட்டால் விழுந்து சாகக்கூடிய ஒரு பறவை இருக்கிறது. அதுக்கு மாஸ்டுனம் என்று பெயர் நினைக்கிறேன், எனக்கு பெயர் சரியா நினைவில்லை. அது அருமையான இசை கேட்டு திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நல்ல இசையை வாசிப்பாங்க, உடனே அது வந்து கிட்டத்தட்ட நிற்கும். திடீர்னு அவசரத்துக்கு போவாங்க, அது இறந்து போயிடும். எனவே காதால் கேட்கக்கூடிய ஒலியினாலும் அழிந்து போகிற பறவை இனங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி ஒவ்வொன்றாலும் மெய்யால, வாயால, கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களாலும், இதாவது ஒரு புலனால அங்கே இறந்து போகிறது, இங்க வந்து 5 புலன்களாலும் இறந்து போகக்கூடிய கருவிகள் நாம மனிதன். இந்த 5ஆலையும் நம்ம வீணா போறதுனால தான் இவர் வந்து என்ன சொல்றாரு, தொத்தலர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். தொத்தலர் அப்படின்னு, தொத்து உள்ளார் தோன்றலர், இறைவனை பற்றிய எண்ணம் இல்லாமல் இருப்பவர்கள். ஆக இந்த சகலருக்கு தான், விஞ்ஞானகலருக்கோ பிரளயாளருக்கோ அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. அப்ப அவங்களுக்கு மாயை என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கு மாயையானது உடம்ப தோற்றுவிக்காது. அவர்கள் வினை செய்வார்கள், ஆனா அந்த வினை உடம்ப தோற்றுவிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க தான் அந்த விஞ்ஞானகலரும் பிரளயாகலரும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த மாதிரி 5 புலன்களினாலும் மயக்கத்துல விழுந்ததுனால இவங்க யான் எனது என்கிற செருக்கு உற்று இருப்பார்கள். தனக்கு மேல் ஒரு பொருள் உண்டு என்பதை மறந்து போவார்கள். அறியாது மயங்கி நிற்பார்கள். அப்படி போனவங்க தான் சகலர்கள். ஆக நம்ம முன்னாடி சொன்ன தேவர்கள், அசுரர்கள், மக்கள், அடிமுடி தேவர்கள் எல்லாரும் சகல வகையில சேர்ந்தவர்கள் தான் என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது 14வது குறள். ஆக முன்னாடி குறள்ல 3 மலத்தார்களை சொன்னார்கள். 2 மலம் உள்ளவர்கள், 1 மலம் உள்ளவர்கள் சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணாரு, இதுல முதல், அதாவது 1 மலம் உள்ளவர்கள் 2 மலம் உள்ளவர்களுக்கு இப்ப தொந்தரவு இல்லை, ஆனா 3 மலம் உள்ளவர்கள் மாயையோடு சேர்ந்து இருக்கிறதுனால இவர்கள் இறைவனை தோன்றா துணையாக இருக்கிறார் என்பதை கூட மறந்து விடுவார்கள். ஏன்னா மாயையோடு சேர்ந்து இருக்கிறதுனால. அதைத்தான் அடுத்த குறள் சொல்லிச்சு. இப்போ 14வது குறள் சொல்றோம். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் தின் திரளுக்கு என்னோ செயல். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் தின் திரளுக்கு என்னோ செயல். இப்படி நம்ம வச்சுக்கிறோம். நாளும் கண்டவற்றை, நாள்தோறும் பார்க்கிறோம் இல்லைங்களா, அத கனவில் கலங்கியிடும், கனவுல பார்த்து கலங்கி போற தின் திரளுக்கு, பெரிய வலிமை உடைய இந்த உயிருக்கு செயல் என்னோ, சுதந்திரமான செயல் என்ன இருக்கிறது. மீண்டும் சொல்றேன். நாளும் கண்டவற்றை, நாள்தோறும் பார்க்கின்ற பொருள்களை கனவில் கலங்கியிடும், கனவுல பார்த்து கலங்கி போற தின் திரளுக்கு, அதிகமான திறமை வாய்ந்த உயிருக்கு சுதந்திரமான செயல் என்ன இருக்கிறது. இதுதான் இந்த குறளினுடைய பொருள். இப்ப பார்ப்போம். கண்டவற்றை அப்படின்னா நம்ம நாள்தோறும் பார்க்கறவங்கள, இப்போ ஒரு நண்பரை பார்க்குறோம், குழந்தைகளை பார்க்குறோம், உறவினர்கள் அத்தனை பேர்த்தையும் பார்க்குறோம். இதெல்லாம் நாள்தோறும் கண்டவற்றை பார்க்குறோம். அத கனவுலையும் பார்க்குறாங்க. கனவுல பார்க்கும்போது மாறுபட்டு பார்க்கிறார்கள். ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவரோட நல்லா பேசிட்டு நன்றாக வருகிறோம். வீட்டுக்கு வந்து ஒரு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அதே நண்பர் கையில கத்தியோடு என்ன குத்த வர்றார்.
நான் தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு முழிச்சுக்கிறேன். முழிச்சிட்டு என்னது இவர் நண்பர் இப்படி நம்ம குத்த வர்றாரு அப்படின்னு நான் என்றேன். பயம் உண்டாயிடுது. அப்ப வாய் உளர்றேன், குத்தாதீங்க குத்தாதீங்க அப்படின்னு உளர்றோம். ஆக நேரில் பார்க்கும்போது அவர் எனக்கு மிக நண்பராக இருக்கிறார். ஆனா கனவுல இந்த மாதிரி ஒரு கனவு காண்கிறது. அப்ப அதை பார்த்து இது மயங்கிடுது, கலக்கமுறுகிறது இந்த உயிரானது. அப்படி கலக்கமுறுதுன்னா அந்த உயிருக்கு சுதந்திரமா என்ன செய்ய முடியும்? அப்ப சுதந்திரமா நான் இனிமையான கனவு தான் காண முடியும், காணுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதற்கு தன்வயம் இல்லை. தன்வயம்னா உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. நான் நல்ல கனவாதாங்க காணுவேன், நான் இந்த குத்திர மாதிரிலாம் கனவு காண மாட்டேன் அப்படின்னு கனவை நிர்ணயிக்கிற உரிமை சுதந்திரம் நமக்கு இல்லை. ஏன்னா நேராக தானே பார்க்குறோம், அதே மாதிரி தானே கனவு வரணும். ஆனால் அது மாறுபட்டு வருகிறது. அதை பார்த்த உடனே நாம பயந்துடுறோம், கலக்கம் அடைகிறோம். அந்த மாதிரி கலக்கம் அடைகிறதுனால நாம திடுக்கிட்டு கண்முழிச்சு பார்க்குறோம். சரி, நான் ஒரு இனிமையான கனவு காண்றேன்னு வச்சுங்களேன். ஒரு அரசன், ஏன்னா ஒரு தலைவி என்ன பண்றா, அரசன் போயிட்டு இருக்கான், உலா போறான். அப்படி உலா போகும்போது அதை ஒரு இளமங்கை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே தன்னுடைய மனசை பறி கொடுக்குறாங்க. மனதை பறி கொடுத்த உடனே அவனுடைய தோற்றம், அவனுடைய செல்வ செழிப்பு இதெல்லாம் பார்த்த உடனே இப்படிப்பட்ட தலைவன் நமக்கு கிடைக்க மாட்டான்னு ஏங்குகிறான். ஏங்கும் போது அவன் கனவுல என்ன பண்றாங்க, எப்படி நனவுல பார்த்தாங்களோ அதை போலவே அந்த அம்மையாருக்கு கனவு வருது. தன்னுடன் இருந்து கொஞ்சுவது போல நினைக்கிறாங்க. படுக்கறைக்கு வந்த மாதிரி கனவு காணுகிறார்கள். இது இனிமையான கனவு. திடீர்னு பார்த்தா விழிப்பு வந்துருச்சு. இப்ப என்ன நினைக்கிறா அந்த தலைவி, சரி இதை தொடர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு திரும்பி கண்ணை மூடுறா. கண்ணை மூடின உடனே தூக்கமும் வரல, தூக்கத்துல வர்ற கனவும் வரல. எனவே இந்த உயிரானது ஒரு இனிமையான கனவை தொடர்ச்சியாக நிகழ்த்துவதற்கும் சுதந்திரம் இல்லை. இல்ல இந்த நேரா இனிமையா பாக்குறேன், ஆனா மாறுபட்டு நான் கனவு காண்றேனே அதை வேண்டான்னு சொல்றதுக்கும் இல்லை. எனவே இந்த உயிருக்கு சுதந்திரம் என்பதே கிடையாது. தன்வயம் என்கிற சுதந்திரம் இல்லை. அததான் ரொம்ப கொஞ்சம் இகழ்ச்சி பொருள்ல சொல்றாரு, திண்திரலுக்கு என்னோ செயல். இது இந்த உயிரானது நான் வீரன், சூரன், சூராதி சூரன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் கூட இவன் சுதந்திரமா இதை செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. அதனால்தான் திண்திரல்ங்கிறார். மிக அதிகமான பெரு வலிமை உடைய உயிர்ங்கிறார். இந்த உயிருக்கு வலிமை அதிகம். ஆனா வலிமை அதிகமே தவிர இறைவனுடைய ஆணைக்கு உட்பட்டுத்தான் இது செயல்பட்டு ஆகணும். அதை நாம் அறிந்து கொள்ளாமலேயே இருக்கிறோம். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, கேலியாக திண்திரலுக்கு, மிக அதிகமான வலிமையுடைய இந்த உயிருக்கு என்னோ செயல், இவன் என்னதான் செஞ்சு விட முடியும் அப்படின்னுட்டு, இது சிற்றறிவுடையது, சிறு தொழிலை உடையது. இந்த உயிர் தன்னை போற்றக்கூடியதாக கருதி கொள்கிறது. இந்த உயிர் என்ன பண்ணுது, தானே நாம பெரிய ஆளு, நம்மை மிஞ்சியவர் யாருமே இல்லை, நான் தான் எல்லாத்தையும் சாதிச்சு முடிப்பேன், நான் நினைக்கிறதெல்லாம் சாதிப்பேன், நினைத்ததை முடிப்பவன் அப்படின்னு சொல்றான். ஆனால் இறைவனுடைய ஆணைக்கு உட்பட்டுத்தான் இந்த உயிர்கள் இயங்குகின்றன. இதுக்கு சுதந்திரம்ங்கிறதே கிடையாது. தானா ஏதாவது ஒண்ணு செய்யுமானா செய்யாது. அதனாலதான் திண்திரலுக்கு என்னோ செயல். எப்படி எழுதியிருந்தார் பாருங்களேன். இப்ப மீண்டும் அந்த குறளை படிக்கிறேன். 14வது குறள். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திண்திரலுக்கு என்னோ செயல். என்ன அந்த செயல் அப்படின்னு சொல்லி இந்த குறள். ஆக இந்த குறளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, நாம் நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வது இல்லை. நமக்கு அது சுதந்திரம் கிடையாது. கனவில் பார்க்கிற பொருள்களை மீண்டும் அதை நீட்டிக்கவோ அல்லது குறுகிய காலத்தில் முடிக்கவோ நமக்கு சுதந்திரம் இல்லை. கனவில் மாறி காண்கிறோம்,
நினைவில் பார்ப்பது வேறாகவும் கனவில் பார்ப்பது வேறாகவும் இருக்கிறது. அப்படி இல்லாமல் இந்த உயிரானது நன்றாக இருக்க வேண்டுமானால் இறைவனது ஆணைக்கு உட்பட வேண்டும். இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று நாம் சகல வகை ஆன்மாக்கள் நினைத்தால் இது நடக்கும். ஆக இதற்கு சுதந்திரம் இல்லை என்பதை இந்த குறள் அற்புதமாக விளக்குகிறது. அடுத்தது ஒரு குறள், 15வது குறள். இவர் என்ன பண்றாரு, உயிருக்கு சித்துன்னு ஒரு பெயர், சித்துனா அறிவுன்னு பேர். இந்த உயிருக்கு அறிவுன்னு யார் பேர் வச்சான்னு கேட்கிறார். இந்த குறளை பாருங்களேன். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேர் நன்று அற. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேர் நன்று அற. என்னது அப்படின்னா, பொறி 5 புலன்கள். பொறியின்றினா அதனுடைய துணை இல்லாமல், ஒன்றும் புணராத புந்திக்கு ஒன்றுமே அறிய மாட்டாத. எப்ப அறியும்? இந்த 5 பொறிகளுடைய துணை இருந்தால்தான் அறியும். அப்படி பொறி இல்லைன்னா இது எதையும் அறியாது. அதான் சொல்றார், பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு, இந்த உயிருக்கு அறிவு என்ற பெயர் நன்று அற. அற நன்று, மிகவும் நன்றாக இருக்கிறது. அறிவுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த உயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு பேரு ஏன் நல்லா இருக்குது? இது இந்த பொறிகள் இருந்தா தான் இது அறிவை பெற முடியும். பொறி இல்லைன்னா இந்த உயிருக்கு அறிவே வராது. அப்படி அறிவே வராதுங்கிற போது இதுக்கு எப்படி அறிவுன்னு பேர் வச்சாங்க? யார் வச்சது அறிவுன்னு பேரு? அதுதான் இதுல சொல்றாரு. 5 பொறிகளின் துணையின்றி, 5 பொறிகளுடைய துணை இல்லாம இது ஒன்றையும் அறிய மாட்டாது. சரி, அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு எப்படி ஏன் அறிவுன்னு பேர் கொடுத்தாங்க? அறிவுன்னு பேர் கொடுக்கலாமா? பேர் கொடுக்க கூடாது. அதால்தான் பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேர் நன்று அற. அப்ப 5 பொறிகளினுடைய துணை இல்லாமல் இது ஒன்றையும் அறிய மாட்டாது. இத போய் அறிவுடையதுன்னு எல்லாம் சொல்றாங்களே, எப்படி அறிவுடையதுன்னு சொல்லலாம்? சில பேர் இந்த கமலஹாசன் ஒரு படத்துல பார்வை இல்லாதவராக நடிப்பார். ஆனா அதுக்கு பேர் ராஜ பார்வைன்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப கண் இல்லாதவருக்கு, பார்வையற்ற ஒரு நடிக்கும் போது அவருக்கு எப்படி ராஜ பார்வைன்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்னு பாக்குறவங்க கேட்பாங்க இல்லையா? அதே போலதான் இந்த உயிருக்கு இது அறிவுன்னு யாருப்பா சொன்னது? ஏன் இப்படி பேர் வச்சிருக்கான் அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை போற்றுவது போல இகழ்தல், புகழ்வதை போல இவர்கள் இகழ்கிறார்கள். எப்படி இகழ்கிறாரு? ஏன் இதுக்கு அறிவுன்னு பேர் கொடுத்தார்? அறிவுன்னா என்ன பண்ணணும்? எந்த விதமான துணையும் இல்லாம அறியணும். இது துணை இல்லாம அறியுதா? இல்லை. இதுக்கு துணை இந்த 5 பொறிகளும் துணையாக இருக்க வேண்டும். சரி, இப்ப அறிவுன்னு பேர் கொடுத்துட்டோம். அப்ப அதற்கு அறியாமை இருக்கக்கூடாது. ஆனா இந்த அறிவுக்கு அறியாமை இருக்கு. அப்ப உயிருக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அறிவுன்னு பேர் வச்சீங்கன்னா அதுக்கு அறியாமை இருக்கக்கூடாது. ஆனா அறியாமையும் இருக்கு. எனவே உயிரானது அறியாமையால் கவரப்பட்டு அறிவை இழந்து இருக்கிறது என்பதனால இதற்கு எப்படி அறிவுன்னு பேர் கொடுத்தாங்க? அறிவுன்னு கொடுக்கல, சித்துன்னு கொடுத்துருக்காங்க. சித்துன்னா அறிவுடை பொருள். ஆக இது அறிவுன்னு பேர் கொடுத்தது தப்புங்கிறார் இவர். ஏன்? அதான் சொன்னேன், இந்த உயிரானது சித்து பொருள்னு சொன்னா தானே அறிந்து கொள்ள வேண்டும். பிரத்யாருடைய உதவி இல்லாம தானே அறிந்து கொள்வதாக இருக்க வேண்டும்.
கருவி கரணங்கள் துணை இல்லாமல அறியணும். கண் இல்லாம பார்க்கணும், காது இல்லாம கேட்கணும், வாய் இல்லாம பேசணும், மூக்கு இல்லாம நுகரணும். இப்படி இருந்தால்தான் நாம அதை அறிவுடை பொருள்னு சொல்லணும். ஆக இதுக்கு எல்லாத்துக்கும் இத்தனை பேர் துணை போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு துணையா இருக்கிற இதன் துணையின் வழியாகத்தான் உயிர் அறிவை பெறுகிறது என்றால் அதுக்கு எப்படி அறிவுடை பொருள்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது இவர் கேட்கிறார். அதோட மட்டும் இல்லை, இந்த பொறிகள் மட்டும் இல்லை, மனம் இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம், சித்தம்ங்கிற அந்த கரணங்கள் இருக்கு. இவற்றாலையும் தான் இவர்களுக்கு உயிருக்கு அறிவு நிகழ்கிறதே தவிர அதான் நிகழல. அப்படி தானே நிகழவில்லை என்பதனால இதற்கு எப்படி அறிவு என்று பெயர் கொடுத்தார்கள்? இதை சித்து பொருள் என்று சொல்லலாமான்னு கேட்கிறார். அதனாலதான் அறிவு என்ற பேர் நன்று, இதுக்கு பேர் வச்சாங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ அது மட்டும் இல்ல, உயிர் சித்து பொருளாக இருக்கு, அறிவுடை பொருளாக இருக்குன்னு சொன்னா அது ஒரே தன்மையதாக இருக்க வேண்டும், மாறக்கூடாது. ஏன்னா அறிவுடை பொருள் மாறாது, அப்ப ஒரே நிலையாக இருக்கணும். ஆனா இந்த உயிருக்கு உணர்வானது மாறி மாறி வருகிறது. அப்படி மாறி மாறி வர்றதுனால இந்த 5 பொறிகள் செயல்படுவதால் தான் இந்த உணர்வு மாறுது. 5 பொறிகள் செயல்படுவதனால் உணர்வுகள் மாறுகின்றன. அப்ப உணர்வுகள் மாறுறதுனால ஒரு நிலைத்தானதாக இல்லை. அப்படி ஒரே நிலைத்தன்மையாக இல்லை என்பதனால நாம் என்ன நினைக்கிறோம், இந்த உயிருக்கு ஏன் அறிவுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்றோம். அதுதான் மாணிக்கவாசகர் சொன்னாரு, யானை போரிடை அகப்பட்ட சிறிய தாவரத்தை போல. யானை தெரியும், ஒரு யானை சாதாரணமா நடந்து போனாலே வழியில இருக்கிற புல் பூண்டெல்லாம் அழிஞ்சிரும். யானை போர்னு வச்சுங்க, 2 யானையோ அல்லது 3 யானையோ போரிடுகிறது. அந்த இடத்துல தரையில ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த செடி எப்படி ரொம்ப சிரமப்படுமோ அதே போல நம்ம உயிரானது 5 புலன்களாலும் அழிவுறுகிறது. இதை மாணிக்கவாசகர் சொல்றார். அப்ப யானைகள் ஒன்றோடு ஒன்று தாக்கி கொள்ளும் பொழுது அதற்கு காலடியில கிடக்கக்கூடிய ஒரு சிறிய தாவரமானது எவ்வாறு மிகவும் நைந்து போகிறதோ அதை போல 5 புலன்களாலையும் நம்முடைய அறிவுடை பொருளானது உணர்வுகளை மாறி மாறி உண்டாக்குகிறது. எனவே ஒரே நிலைத்தானதாக இல்லை. அதனால தான் இவர் என்ன பண்ணாரு, இந்த கருத்துக்கள்லாம் அடக்கிதான் இதை இதுக்கு அறிவுன்னு நல்லா பேர் வச்சிருக்காங்கப்பா. இது தானா ஒன்றும் செய்யாது, இந்த கருவி கரணங்களை வச்சுக்கிட்டு தான் இது அறிவை உண்டாக்குது. அப்ப இதுக்கு எப்படி அறிவுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு மிக அற்புதமாக கேட்டார். அதோட இல்லை, சரி சித்துங்கிறது பொருந்தாது, சரி அறிவுடை பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப இதை சடம்னு சொல்லலாமா? இப்ப இது அறிவுடை பொருள்ங்கிறதுக்கு இவ்வளவு வியாக்கியானம் கொடுத்தாச்சு, எனவே அறிவுன்னு பேர் வச்சிருக்க கூடாது அப்படின்னா இதை சடம் என்று சொல்லலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த குறள் பதில் சொல்கிறது. என்ன குறள் சொல்லுது பாருங்க, அடுத்த குறள் 16வது குறள். ஒளியும் இருளும் உலகும் அலர்கண் தெளிவு இல் எனில் என் செய்ய. திரும்பவும் படிக்கிறேன். ஒளியும் இருளும் உலகும் அலர்கண் தெளிவு இல் எனில் என் செய்ய. அலர்கண் அப்படின்னா விழித்து இருக்கக்கூடிய கண், கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெளிவு இல் எனில், அப்படி கண்ணை முழிச்சு பார்க்கிறோம், அப்படி பார்க்கும்போது அதற்கு காணும் தன்மை இல்லாவிட்டால் அலர்கண் தெளிவு இல் எனில் என் செய்ய. இந்த ஒளி இருள் உலகம் இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும்? இப்போ கண் இருக்கு, மூடி இல்லை, திறந்து இருக்கு, ஆனா அதனுடைய பார்வை திறன் அதுக்கு இல்லை. அப்படி பார்வை திறன் இல்லை என்பதனால, அதனுடைய பார்வை திறன் இல்லை என்பதனால இந்த உலகத்துல இருக்கிற ஒளிதான் ஆகட்டும், இருள் தான் ஆகட்டும், உலக பொருள் தான் ஆகட்டும், அதை என்ன செய்து விட முடியும்? அப்ப கண் பார்வை இல்லை.
அப்ப ஒளி ஒளி போய் அது மேல படுதுன்னு வச்சுங்க, அதனால பலன் உண்டா? இல்லை. சரி, இருள் போய் அதை மறைக்குது, அங்கதான் ஒளியே இல்லையே. இருள் மறைச்சா என்ன, மறைக்காட்டி என்ன? எனவே ஒளியும் இல்லை, இருளும் இல்லை. சரி சரி, உலக பொருள்கள் இருக்கின்றன, அவருக்கு தான் பார்வை இல்லை. பார்வை திறன் இல்லாததுனால உலக பொருள்களும் என்னும் செய்ய முடியாது. அப்ப இந்த குறளினுடைய நேரடியான பொருள், கண் திறந்திருந்தாலும் கூட அதனுடைய பார்வை திறன் இல்லாவிடில் இருளோ ஒளியோ இந்த உலக நுகர்ச்சி பொருள்களோ ஒன்றும் செய்துவிட முடியாது. இதிலிருந்து இதனுடைய ஆசிரியர் நமக்கு என்ன உரைக்கிறார், என்ன சொல்ல வருகிறார்? இது இதை என்ன சொல்லுவாங்க, வேற ஒண்ணு சொல்லி இருக்கிறார். ஆனா நமக்கு இது ஒரு உட்பொருளை விளக்குகிறது. அது என்ன பொருள் அப்படின்னு இப்ப சொல்ல போறோம். நம்ம கண் போல இருப்பது நமக்கு உயிர். அங்க எப்படி கண் சொன்னமோ அது போல நமக்கு உயிர். காணும் கண்ணுக்கு காணும் தன்மை உண்டுன்னா அது போல உயிருக்கும் அறியும் தன்மை உண்டு. உயிர் அறிவு பொருளா இருக்கிறதுனால தான் ஆணவ மலம் அதை மறைக்கிறது. சரிங்களா? உயிரானது அறிவு பொருளா இருக்கிறதுனால தான் ஆணவம்ங்கிற இருள் நம்மை மறைக்கிறது. ஐந்து பொறிகள் இருக்கு பாருங்க, அந்த மறைப்பை நீக்குகிறது. அப்படி நீக்கிறதுனால தான் நமக்கு அறிவு விளக்கம் பெறுகிறது. சப்போஸ் இந்த உயிருக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்குவோம், சடம்னு வச்சுக்குவோம், அப்ப ஆணவ மல மறைப்பினால் அதற்கு எந்த விதமான பலனும் விளையாது. ஏன்னு கேட்டா அதுதான் அறிவு கிடையாதாச்சே. ஒரு சடப்பொருள் இருக்கு, ஒரு நாற்காலி இருக்கு, ஒரு மேசை இருக்கு, அதுக்கு ஆணவ மலம் மறைச்சாலும் ஒண்ணுதான், ஆணவ மலம் மறைக்கலனாலும் ஒண்ணுதான், அதனுடைய அறிவு விளங்க போவதில்லை. அதைத்தான் ஆணவ மல மறைப்பினால் அதற்கு ஒன்றும் ஆக போவதில்லை. அதே மாதிரி சடமாகி அதற்கு 5 பொறிகள் உணர்த்தினாலும் அதற்கு அறிவு உண்டாகாது. ஏன்னா அதுக்கு ஐம்பொறிகள் கிடையாது. அப்படியே ஐம்பொறிகள் இருந்தாலும் கூட அந்த சடப்பொருள்கள் அந்த பொறிகளால இல்ல பக்கத்தில் இருக்கிற உலக பொருள்களினால ஏதாவது அறிவை பெறுமானா அறிவை பெறாது. எனவே அறிவுடைய பொருளே நன்மை தீமைகளை அறிய முடியும். அப்ப உயிர் என்பது அறிவுடை பொருளாக இருக்கிறது, அறிவு அற்ற பொருளாக இல்லை. யான்னு கேட்டா சடப்பொருள் அறிவித்தாலும் அறியாது. ஒரு பொருள் இருக்கு, ஒரு புத்தகம் இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம சைவ சித்தாந்தம் சொன்னாலும் அது ஏற்காது, அதுக்கு புரியாது. எனவே சடப்பொருளாக இருக்கிறதுக்கு எவ்வளவுதான் விளக்கினாலும் கூட அது அறிவை பெறவே பெறாது. ஆக போன செயல்ல உயிர் அறிவு பொருள் இல்லைன்னு சொன்னாரு, இந்த குறள்ல உயிர் சடப்பொருள் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா இது அறிவிக்க அறியுது, எனவே இது சடப்பொருள் இல்லை. அது உயிர் பொருளான்னு கேட்டா உயிர் பொருளும் இல்லை, ஏன்னா இதுக்கு அறியாமை இருக்கு. அறிவுடை பொருள்ங்கிறது சிவபெருமான் மட்டும்தான். யான்னு கேட்டா அவர் முற்றறிவுடையவர், அறிவிக்காமலேயே அறிவு பெற்றவர். நமக்கு சிற்றறிவுடையது, உயிரானது சிற்றறிவுடையது. இறைவன் பகுதி பகுதியாக அறிய மாட்டார், நாம தான் ஏகதேசமாக அறிவோம், அவர் முழுமையாக அறிவார். நாம கொஞ்சம் கொஞ்சமா தான் அறிவோம், பகுதி பகுதியாக அறிவோம். அதோடு இல்லாம தொடர்ச்சியா அறிய மாட்டோம். தொடர்ச்சியானா 1 மணி நேரம் பாடம் நடத்துறாங்க, 1 மணி நேரமும் முழுசா கேட்க மாட்டோம். அறிவானது விட்டு விட்டுத்தான் அறியும். அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பானது 45 நிமிடம் தான் ஒருத்தங்க ஆர்வமா முழுமையாக கேட்பார்கள். அப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அப்புறம் தான் கேட்க ஆரம்பிக்கும். அதனால இந்த அறிவானது, நமக்கு இருக்கிற அறிவானது ஏகதேசமாக அறியும். ஏதோ ஒரு பகுதி தான் அறியும், பகுதி பகுதியாக அறியும், முழுமையா அறியாது.
இதுதான் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில்லாதவர்கள் யானையை தடவி பார்த்தது ஓமையாக சொல்லுவார்கள். யானையை பார்க்க போனார்கள், அதை தடவி பார்த்தாங்க. ஒருத்தன் வாலை தடவி பார்த்தான், அது சாட்டை போல இருக்கிறதுன்னு சொன்னான். ஒருத்தன் காதை தடவி பார்த்தான், இது முரம் போல இருக்கிறது. ஒருத்தன் காலை தடவி பார்த்தான், அது தூண் போல இருக்கிறது. ஆக இவர் முழுமையாக யானையை ஒருவரும் கண்டார் இல்லை. அதை போலவேதான் நம் அறிவு சிற்றறிவு, பகுதி பகுதியாக அறியும் அறிவுடையது, தொடர்ச்சியாய் அறியாது, அறிந்ததை மறந்து போகும், தானே அறியாது. இந்த 5 பொறிகளினுடைய துணையால் தான் அறியும். இப்படி இவ்வளவு குறைபாடு உடைய அறிவு நம்முடைய அறிவு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, இதுக்கு அறிவுன்னு பேர் வச்சதே தப்புன்ட்டார். சரி, இது சரி, அப்படி இல்லை, அப்ப இது அறிவுடை பொருள் இல்லைன்னு வச்சுக்கோம். அப்ப சடப்பொருளான்னு கேட்டா இது சடப்பொருளும் இல்லை. சடப்பொருள் எவ்வளவு அறிவிச்சாலும் அறியாது. ஆனா நாம அறிவிக்க அறியும் தன்மை உடையவர்கள். எனவே நாம் அறிவிக்க அறியும் தன்மை உடையவர்கள் என்பதனால நாம் அசித்தும் இல்லை. இப்ப பாருங்களேன், நாம சித்தான்னு கேட்டா சித்தும் இல்லை. சித்துனா அறிவுடை பொருள். அறிவுடை பொருள்னு கேட்டா அறிவுடை பொருளும் இல்லை. அசித்து அறிவற்ற பொருளான்னு கேட்டா அறிவற்ற பொருளும் இல்லை. அப்ப அந்த உயிர் தான் என்ன? சித்தும் இல்லை, அசித்தும் இல்லை அப்படின்னு சொன்னா நாம இதுக்கு சித சித்துன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. சித சித்துன்னு கேட்டா உயிர் சித்தும் அல்ல, அசித்தும் அல்ல. ஆனால் அதை எவ்வாறு கொள்ளலாம் என்றால் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட சித சித்து என்று கொள்ள வேண்டும். கரெக்டா அதுக்கு வரையறை சொல்லணும்னா, சித சித்து என்பதற்கு சித்தும் அல்ல, அசித்தும் இல்லை, சித்தோடு கூடி சித்தாயும் அசித்தோடு கூடி அசித்தாயும் அமையும், நிற்கும். இப்ப பாருங்களேன், அந்த எக்ஸ்ட்ரீம்ல முற்றறிவுடைய பதி இருக்குது, சிவபெருமான் இருக்கிறார். இந்த கடைசியில சுத்தமா அறிவே இல்லாத அசித்து பொருள் இருக்கு. இப்போ சித்து பொருள் தனியா இருக்குது. நாம என்ன பண்றோம், சித்துல வச்சுக்கலாம்னா வச்சுக்க முடியாது, அசித்துல வச்சுக்கலாம்னா அசித்திலையும் வச்சுக்க முடியாது. அப்ப இது சித்தும் அன்று அசித்தும் அன்று. இதை நல்லா கவனிக்கணும். சித்தோடு சேர்ந்து சித்தாயும் அசித்தோடு சேர்ந்து அசித்தாயும் இது நிற்பதனால இதற்கு சித சித்து என்று பெயர். சரி, அப்ப இப்போ நம்ம இருக்கக்கூடிய கட்டு நிலையில உயிர் அசத்தாகிய ஆணவத்தோடு சேர்ந்து பாசங்களோடு கூடி அறியாமைதான் நாம அப்படின்னு அசித்தாக நிற்கிறது. இப்ப நம்ம அசித்தோடு சேர்ந்து எப்படி அசித்தா நிக்குதுன்னு கேட்டா, நம்ம கட்டு நிலையில இருக்கிறோம், பிறப்பு நிலையில இருக்கிறோம். இந்த பிறவி நிலைக்கு உட்படுகிற போது ஆணவ மலம் நம்மோடு இருக்கிறது. அப்ப ஆணவ மலம் மறைப்பு இருக்கிறதுனால நாம் அறியாமையாகவே இருக்கிறோம். அப்ப ஆணவ மலம் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப நாம சித்து பொருளாக அறிவு அற்று கிடக்கிறேன். காரிட்ட ஆணவ கருவறையில் யானோர் கண்ணிலா குழவியை போல்பார். காரிட்ட ஆணவ கரையில ஆணவ அறையில நான் என்ன பண்றேன், கண்ணில்லாத ஒரு குழவிய போல அறிவு இல்லாம கிடக்கிறேன்னு சொல்றார். அப்ப ஆணவ மலத்தோட சேர்ந்து அசித்தா கிடக்கிறோம். அதே இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், முக்தி நிலைக்கு போறோம். முக்தி நிலைக்கு போன உடனே நாமளும் சித்து பொருளாக மாறிவிடுகிறோம். அங்க போன உடனே முக்தி நிலையில அறியாமை சிறிது கூட இல்லாம சித்தாகிய சிவத்தோடு கூடி ஒரே நிலைப்பட்ட அறிவுடையதாக சித்தாகவே நிற்கும். அப்ப உயிர் சித்தோடு சேரும்போது சித்தாகி நிற்கிறது, அசித்தோடு சேரும் பொழுது அசித்தாக நிற்கிறது. அதனால தான் இந்த உயிரை சித சித்து என்கிறோம்.
ஆக இந்த விளக்கத்தினால இதுவரைக்கும் சொன்னதுனால இறைவன் சித்து பொருள், பாசம் மாயை அது அசித்து பொருள். இந்த உயிர் அங்கவும் இருக்குது இங்கவும் இருக்குது. சித்தோட சேரும் பொழுது சித்து பொருளா இருக்கு, அசித்தோட சேரும் போது அசித்து பொருளா இருக்குது. எனவே இதை சித சித்து என்கிறோம். ஆக உயிரினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுங்கட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, காலில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால், ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்னு சொல்லுவாங்களே, அதை போல இது அறிவுடை பொருளாகவும் மிளிர்கிறது, அறிவற்ற பொருளாகவும் அடங்கி கிடக்கிறது. எதை கூட சேருதோ அதை பொறுத்துத்தான் இது சித்து பொருளா அசித்து பொருளா என்று நாம் சொல்லலாம். ஆக சேரிடம் அறிந்து சேர் என்பதை போல நாம் எதனுடன் சேருகிறோமோ அந்த தன்மையை இந்த உயிர் பெறுகிறது. அதனாலதான் கடைசியா சொல்லுவாங்க சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. இந்த உயிர் எதனோடு சாருகிறதோ அந்த தன்மையை பெறும். ஒரு பளிங்கினால ஒரு பொருள் வச்சிருக்கிறோம், ஒரு பளிங்கினால ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி ஒரு செம்பருத்தி பூ வைக்கிறோம், அப்ப அந்த பளிங்கு சிவப்பு நிறமா ஆயிடும். இல்ல ஒரு வெள்ளை மலரை போடுறோம், அந்த பளிங்கே வெள்ளையா மாறிடும். அதை போலத்தான் வள்ளுவர் சொல்வார் இல்லையா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல். அதே போலத்தான் இந்த உயிரானது எதை கூட சேர்கிறதோ அதை போல சித்து பொருளாகவும் அசித்து பொருளாகவும் மாறும். எனவே உயிரை எதிலும் சேர்க்காமல் சித சித்து என்று இந்த ஆசிரியர் இந்த நூலிலே, திருவருட்பயன் என்கிற நூலிலே உமாபதி சிவாச்சாரியார் இந்த உயிரை அறிவுடை பொருளும் இல்லை, அறிவு அற்ற பொருளும் இல்லை, இதை சிதசித்து என்று சொல்கிறோம் என்பதோடு இந்த குறள் 16 குறள்களை பார்த்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். என்னுடைய அடுத்த அமர்விலே 17வது குறளை சிந்திப்போம் என்று கூறி இதுகாரும் கேட்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி நன்றி கூறி இதற்கு வாய்ப்பளித்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் நமது பிரேமா சம்பந்தம் அம்மையார் அவர்களுக்கும் எனது நன்றியதலை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மெஞ்ஞை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார்கள். சிவாய நம.